அவன் சொல்லுவா, யாருக்கிட்ட கர்த்தர் நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பாங்க. இப்படி சொல்கிறேன், கிறுக்கிற மனுஷன் கலக்குவான். சொல்லுங்கள், கிறுக்கிற மனுஷன் கலக்குவான். கிறுக்காத மனுஷன் கலங்குவான். யாருக்கிட்ட கர்த்தர் நல்ல வெளிப்பாடு கொடுப்பார் அப்படின்னா, யார் அந்த வார்த்தைகளை தாகமாக நோட் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கர்த்தர் புதிய புதிய வெளிப்பாடுகளாக கொடுப்பார். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கேட்டிருக்கவே மாட்டீங்க, உங்கள் பாஸ்டருக்கே வந்திருக்காது. அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். யாருக்கு கொடுப்பாரு? எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார். ஸோ இப்போ எழுதுகிற பிள்ளைகளை கொடுத்து தான் கர்த்தர் என்ன பண்ண முடியாது, பெரிய காரியங்களை. ஆனால் அடுத்த வாரம் வரும்போது என்ன பண்ணுங்க, அதுக்குன்னு ஒரு டைரியை போட்டு எழுதுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள், யாருக்கிட்ட கர்த்தர் நிறைய ஊழியங்களை கொடுப்பார் அப்படின்னா, யார் எழுதுகிறாங்களோ அவங்ககிட்ட தான் என்ன பண்ணுவார். எப்படி எழுதி வைக்கணும் அப்படின்னா, நான் எழுதி வைக்கிறத என் பிள்ளை பார்க்கணும். அது மீது புரியுது நான் சொல்கிறது. ஐ மீன், நான் எழுதி வச்சு கர்த்தர் எனக்கு சொன்னதை வார்த்தையெல்லாம் எழுதி வச்சு அது என் வாழ்க்கையில் நடந்து வருகிறத என்னுடைய பிள்ளை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கணும். ஐ மீன், பரிசுத்தவான்கள்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் சொல்ல 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 அவங்க எழுதி வச்சாங்க தெரியுமா, அதுதான் பைபிள், பரிசுத்த வேதாகமம். ஒருவேளை எழுதி வைக்காமல் போயிருந்தால் இந்த பைபிள் நமக்கு கையில் என்ன பண்ணிருக்காது, கிடச்சிருக்காது. அதனால் என்ன பண்ணுங்கள், சொல்கிற வார்த்தையை எழுதி வைங்க, கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமீன். நீங்கள் அதை படித்து பார்க்கும்போது உங்களுக்கே புதுசாக தெரியும். என்னென்னு சொல்லவா, எழுதுகிற பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணுற பாஸ்டர் ஒரு வெளிப்பாடு கூட பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் அது எழுதும் பொழுது உங்களுக்கு வேறு வெளிப்பாடு வரும். நான் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறேன். அது எப்படி தெரியுமா எழுதுவேன், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு புது வெளிப்பாடு வரும் அந்த பிரசங்கத்துலேருந்து. அதை அப்படி பாடலாம் மாறும். எத்தனை பேருக்கு புரியுது? ஐ மீன், ஸோ இப்போ மறுபடியும் சொல்கிறேன், கிறுக்கிற மனுஷன் ஏதாவது ஒன்று எழுதினே இருக்கணும், நோட் எடுத்து. கிறுக்கிற மனுஷன் கலக்குவான். இந்த கவிதை எழுதுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? நான் சினிமா பாட்டு எழுதுகிறேன்னு நினச்சேன். அப்படி சொல்லும்போது ஏதோ ஒரு நோட்டு எடுத்து வச்சு ஏதோ ஒன்று எழுதினே இருப்பேன். அப்படியே எழுதும்போது நிறைய பாடல், சினிமாவுக்கு நிறைய பாட்டெல்லாம் எழுதிருக்கிறேன் நான். ஸோ அதனால் அடுத்த வாரத்துலேருந்து கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஒரு டைரி போட்டு எழுதுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள், நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால. சரி, தானியேல் 3வது அதிகாரம் அதில் 30வது வசனம். நல்லா கவனிங்க. பின்பு ராஜா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். சொல்லுங்க, பாபிலோன் தேசத்தில் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா உயர்த்துகிறவர். சொல்லுங்க, உயர்த்துகிறவர். ஆமீன். யாரை உயர்த்துவார் என்று சொன்னால், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை என்ன பண்ணுவார். இந்த 3 நபர்களும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய வாலிபர்கள் வந்தாங்க. அந்த நிறைய வாலிபர்களை இந்த 3 பேர் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. ஆமீன். சொல்லுங்க, நான் சபையில் எத்தனை பேர் இருந்தாலும் நான் கொஞ்சம் வித்தியாசம். ஆமாம், இந்த அக்காவை மட்டும் ஆஸ்வதிங்க ஏசப்பா. ஆமாம் தானே, சபையில் எத்தனை பேர் வராங்கன்றது முக்கியமே இல்லை, என் வேலையை நான் செய்வேன். யார் என்னை பாராட்டுறா, யார் என்னை தட்டி கொடுக்குறா, யார் என்னை தூக்கி விடுறா, அதை பற்றி கவலையே இல்லை. எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்குறாங்களோ அதை நான் செய்வேன். யார் பார்க்குறாங்கன்றது குறித்து எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, பரலோக தகப்பன் அதை கவனிக்கிறார். ஆமீன். இந்த 3 வாலிபர்களும், நிறைய வாலிபர்கள் வந்தாங்க. அந்த 3 வாலிபர்களும் அன்றைக்கி அந்த 3 பேரை மாற்றி தான் பார்க்க போகிறதில்ல. அந்த 3 வாலிபர்களும் இந்த பாபிலோன் தேசத்திற்கு எப்படி வந்தாங்கன்னா, சொல்லுங்கள், எப்படி வந்தாங்க? வரும்போது எப்படி வந்தாங்க? நீங்களே சொல்கிறீங்களா? வரும்பொழுது 3 வாலிபர்களும் அடிமைகளாய் கொண்டு வரப்பட்டார்கள். தன்னுடைய சொந்த ஊர்லேருந்து என்ன பண்ணப்பட்டாங்க? அடிமைகளாய் அந்நிய தேசத்துக்கு, சொந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போயிட்டாங்க. இப்போது சரியா, வேறு ஊரில் போய் அவங்க அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் முடிவில் போடப்பட்டிருக்கிறது, அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். இப்படி சொல்கிற, எந்த தேசத்துக்கு அடிமைகளாய் கொண்டு வரப்பட்டார்களோ அதே தேசத்தில் உயர்த்தப்பட்டார்கள். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஐ மீன், வேறு இடத்துலலாம் உயர்த்தலை, எந்த இடத்திற்கு அடிமைகளாய் வந்தார்களோ அதே இடத்துல உயர்த்தப்பட்டார்கள். அடுத்தது, எந்த ராஜா அவங்கள அடிமைகளாய் கொண்டு வந்தானோ, அதுக்கெல்லாம் புரியுது, எந்த ராஜா அவங்களை அடிமைகளாய் கொண்டு வந்தானோ அதே ராஜா தான் உயர்த்தி வைக்கிறான். நல்லா கைத்தட்டின எப்படி சொல்கிறேன், எங்கே இருக்கிறோன்றது முக்கியமே இல்லை, எப்படி இருக்கிறோன்றது தான் முக்கியம். என்கிட்ட இருக்கா இல்லையா, ஏழையா பணக்காரனா, அழகாக இருக்கனா அழகாக இருக்கலையா, அதெல்லாம் முக்கியமே இல்லை. படிச்சிருக்கனா அதெல்லாம் முக்கியமே இல்லை. உன் நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? ஆமீன். இந்த 3 பிள்ளைகளும் உயர்த்தப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் சொல்லுவேன், அவர்கள் இயேசு என்கிற நாமத்தை நன்றாய் அறிந்திருந்தபடினால உயர்த்தப்பட்டார்கள். ஆமீன்.
அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு சவால் நடக்குது. என்ன சவால் அப்படின்னா, அந்த நேபுகாத்நேச்சார் என்கிறதான ஒரு ராஜா ஒரு பயங்கரமான ஒரு சிலையை என்ன பண்ணுறாரு, உண்டாக்கி, தெரியும் இந்த கதை தெரியும் இல்லையா, ஒரு சிலையை உண்டாக்கி அந்த சிலைக்கு முன்னாடி என்ன பண்ண எல்லாரும் வணங்கணும். வணங்கலைன்னா தூக்கி எங்கே போட்டுருவாங்க, கேட்கல, வணங்கலைன்னா தூக்கி நெருப்பில் போட்டுருவாங்கன்னு சொல்லி ஒரு சட்டமே போட்டதுக்கப்புறம் கூட இந்த 3 வாலிபர்களும் எல்லா தலையும் கீழே குனிஞ்சு வணங்குது. ஆனால் இந்த 3 வாலிபருடைய தலை மட்டும் நிமிந்து நிற்குது. ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்து திரும்ப கூட்டின்னு வந்து, உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன், இந்த முறை நீ வணங்கலைன்னா தூக்கி என்ன பண்ணுறோம், உன்னை தூக்கி நெருப்பில் போட்டுரும், கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லி கடைசி வாய்ப்பு கொடுத்த உடனே கொடுத்தப்ப கூட அவங்க என்ன பண்ண முடியல, வணங்க முடியல. எனக்கு பெரிய கேள்வி படிக்கும்போது, என்ன நடந்துச்சு, ஏன் இவங்க வணங்கலை? இவங்க தன்னுடைய சொந்த வீட்டில் இல்லை, சொந்த நாட்டில் இல்லை, இப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க. கூட அப்பா அம்மா இல்லை, கூட நண்பர்கள் இல்லை, கூட உறவுகள் இல்லை, இவங்களை கேட்கறதுக்கும் இவங்க தப்பு பண்ணாலும் இவங்களை தண்டிக்கிறதுக்கு யாருமே இல்லை. எல்லா நாட்டுக்கே சட்டம் அதுதான், எல்லாரும் வணங்கிட்டு போயிடலாம், அப்படி தானே? ஒருவேளை நம்மளை பார்த்து அப்படி சொல்லியிருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம், நெருப்பே வேணாம் ராஜா, எத்தனை முறை சொன்னாலும் நாங்கள் வணங்கி வணங்கி எழுந்திருக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்போம். ஏன்னா பயங்கரமான நெருப்பு எரியுது. ஆனால் இந்த 3 பிள்ளைகளும், அந்த 3 வாலிபர்களும் அந்த நெருப்பை பார்த்து கூட பயப்படாமல் தைரியமாக நிற்கிறாங்க. என்ன அப்படி நடந்திருக்குன்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வி. அவங்க 3 பேர்த்தையும் பார்த்துட்டு, ஏன்டா அந்த நெருப்பை பார்த்து வணங்கல் அப்படின்னா, சின்ன வயசாக இருக்கும்பொழுது எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு பால் கொடுக்கும்போதே சொல்லி கொடுப்பாங்க, நாங்கள் வளரும்போதே சொல்லி கொடுப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா. அது பச்சை மரத்தில் ஆணி அடித்தது மாதிரி என் மனசில் பதிந்துச்சு. இது வரைக்கும் நான் சொந்த ஊரில் இருக்க வரைக்கும் ஒரே தெய்வம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவருக்கு உருவம் இல்லை, அவரை தான் நாங்கள் ஆராய்ச்சிருந்தோம். இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து சிலையை உண்டாக்கி அந்த சிலை தான் வணங்கணும்னு சொன்னவொடனே எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் அடிமைகளாக இருந்தாலும் சரி, ஆமாம் நாங்கள் பணக்காரராக இருந்தால், நாங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நாங்கள் ஆராதிக்கிறவர் இயேசு ஒருவர் மட்டுமே. ஆமென். அந்த சிலையை வணங்கிட்டு போயிருக்கலாமா? ஏன் அந்த சிலையை வணங்கலைன்னா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், எந்த சிலையை நீ உனக்கு உண்டாக்க வேணும்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் சொல்லிட்டு இருக்கிறது. அதனால் அந்த சிலையை என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன். ஐ மீன், யாரெல்லாம் தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க? எப்படி சொல்கிறேன், உங்களுக்கு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, நீங்களும் நானும் ஜெபித்தோம் அப்படின்னா என் பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக என்னை பார்த்து ஜெபிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஐ மீன், நீங்களும் நானும் சபைக்கு சீக்கிரமாக வந்தா என் பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக சபைக்கு சீக்கிரமாக வந்து உட்காரும். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லா பிள்ளைக்கும், எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஆசை தானே, என் பிள்ளை ஒரு பெரிய ஊழியக்காரனாக வரணும். யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு? எந்த அப்பா அம்மாவுக்குலாம் என் பிள்ளை எங்கள் பாஸ்டரை விட அதிகமாக ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்குது? கை தூக்குனா மாட்டிப்பீங்கன்னு தூக்காதீங்க. எங்கள் பாஸ்டரை விட, நான் அப்படி தான் சொல்லுவேன், நம்ம செய்கிற ஊழியத்தை விட நம்ம பிள்ளைங்க டபுளாக செய்யணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? ஐ மீன், நம்ம சபைக்கு லேட்டாக வந்தால் என் பிள்ளை லேட்டஸ்ட்டாக வரும் சபைக்கு. சொல்லுங்களேன், பிள்ளையாண்டானே நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அந்த முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். சின்ன வயசில் சொல்லிக் கொடுக்குறது எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன பண்ணும். எனக்கு அதிகமாக மெசேஜ் எடுக்க போகிறதில்ல, என்னோடய சாட்சி தான் நான் சொல்ல போகிறேன். ஐ மீன், அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்துவார் என்கிற ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நான் சொல்லி என் சாட்சிக்குள்ள போகிறேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இயேசுக்கு உங்கள் இதயத்தில் எத்தனை % இடம் கொடுத்துருக்குறீங்கன்னா, எத்தனை பேரெல்லாம் சொல்லுவீங்க? உங்கள் இதயத்தில் ஏசப்பாவுக்கு எத்தனை % நான் இடம் கொடுத்துருக்குறேன்? அப்பாவுக்கு இத்தனை %, அம்மாவுக்கு இத்தனை %, ஹஸ்பண்டுக்கு, மனைவிக்கு, பாய் ஃப்ரெண்டுக்கு, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, குழந்தைக்கு, எல்லாத்துக்கும் இதயத்தில் இடம் கொடுத்து மிச்ச மீதி ஏசப்பாவுக்கு இடம் கொடுத்துருப்பீங்களா? இல்லை ஏசப்பாவுக்கு இடம் கொடுத்துட்டு மிச்ச மீதி உங்களுக்கு இடம் கொடுத்துருப்பீங்களா? ஆமாம், ஏசப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு இடம், மீதி இருக்கிறது தான் இவங்களுக்கெல்லாம் அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, கணவனுக்கு, யாரெல்லாம் சொல்ல முடியாமல்.
அதை என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறவர் நிச்சயம் அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உன்னை அழகு பார்ப்பார். அவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கையை தட்டி. இயேசுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இந்து குடும்பத்தில் தான் நாங்கள் பிறந்தேன். இயேசுன்னு எங்களுக்கு யாருன்னே தெரியாது. கள்ளக்குறிச்சி தான் என்னுடைய கிராமம். கள்ளக்குறிச்சி யாருக்கெல்லாம் தெரியும்? கள்ளக்குறிச்சி தான் என்னுடைய கிராமம். இந்த ஊர் பேர் மங்களம் தானே. மங்களம். மங்களத்துக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. சொல்லுங்களா, மங்களத்துக்கு எனக்கும். ஆனால் இயேசுக்கும் மங்களத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. எனக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் சம்பந்தமே இல்லாத மங்களத்தில் கர்த்தர் என்ன சம்பந்தப்படுத்தியிருக்கிறார். அருமையான அன்பு நல்ல ஊழியக்காரர். நிறைய சபையில் நிறைய ஊழியக்காரங்கள்லாம் பேசுவாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் நல்லா பழகுவாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் மனசில் பதிவாங்க. நாங்கள் நிறைய மீட்டிங் போகிறோம். அதில் நல்லா பழகக்கூடிய ஒரு ஊழியக்காரர் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சிலெல்லாம் விசாரிக்க கூட மாட்டாங்க, மீட்டிங் முடிஞ்சோடனே வந்துடுவாங்க. ஆனால் நல்லா கவனிச்சாங்க. நல்ல அன்பு. அந்த பானை உங்கள் அன்புக்கு முன்னால் இந்த உலகம் சிறுசு, அந்த மாதிரி நல்ல அன்பு. கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஊழியக்காரரை, நல்ல ஒரு அண்ணாவை கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல பாஸ்டர் கொடுத்துருக்காருன்னு மட்டும் நல்லா சொல்ல முடியும். ஆமென். எப்படியாவது என் ஜனங்கள்லாம் தட்டி எழுப்பப்படணும், எப்படியாவது ஊழியத்துக்கு போகணும். நான் நம்புகிறேன் இங்கேருந்து அநேகர் எழும்ப போகிறாங்க ஊழியக்காரராக. ஏன்னா அந்த ஒரு பாஸ்டர் சபையில் எப்படி இருக்கிறாங்களோ அந்த அபிஷேகம் சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் பற்றி பிடிக்கும். நீங்கள் ஒரு ஹோட்டல் கூட்டின்னு போனாங்க காலைல சாப்பிட்றதுக்கு. அந்த ஹோட்டலில் ரொம்ப சின்ன ஹோட்டல் தான், நான் பயங்கர பிஸி. அப்போ சொன்னேன், அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆட்கள் தேடி வருவாங்க. அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, கழுத குடிசையாக இருந்தாலும் பரவாயில்ல, போர்டே இல்லைனாலும் பரவாயில்ல, அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஆமாம், நான் அந்த அபிஷேகத்தை இந்த சபைக்குள்ளே நான் பார்க்குறேன், நம்ம ஊழியக்காரருக்குள்ளே பார்க்குறேன். இந்த அபிஷேகம் இது அல்ல, இது ஆரம்பம் மட்டும்தான். ஆமென். அநேக ஊழியக்காரர்கள் பாஸ்டர் நான் அவங்க சர்ச்சைக்கு வரேன்னு கேட்டு வருவாங்க. நம்ம கேட்டு நிறைய பேர் டேட் கொடுக்க மாட்டாங்களே, அவங்க கேட்டு ஐயா உங்கள் சர்ச்சைக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, உங்கள் சர்ச்சைக்கு ஒரு நாள் எனக்கு நீங்கள் டேட் கொடுங்கன்னு கேட்குற நாள் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நான் நடக்கும்னு சொல்கிறேன். இது உற்சாகப்படுத்த சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். தெய்வ சமூகத்தில் சொல்லுவேன், ஏசப்பா நான் உணர்ச்சி வசப்பட்டு எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, ஆனால் உன்னதத்திலேருந்து வருகிற வார்த்தையை மட்டுமே பேசணும்னு நான் ஆண்டவர் சமூகத்தில் அடிக்கடி கேட்பேன். நான் விசுவாசிக்க நம்புகிறேன். ஒரு பெரிய உதிக்கிற உன் ஒளிநிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இது அல்ல கூட்டம், இதை விட கர்த்தர் பெரிய கூட்டம், இதை விட 100 மடங்கு கர்த்தர் பெரிய திரளான கூட்டங்களை கொடுப்பார். கிராமமாக இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை. ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னா அவனை தேடி சிட்டியிலிருந்து கூட ஆட்கள் கர்த்தரை கொண்டு வருவார். அவர் நினைச்சா முடியும், அவர் நினைச்சிட்டாருன்னு சொல்கிறேன். நல்ல கையை தட்டி என் நாமத்தை அவன் அறிந்திருக்க. இந்த உண்மையான ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் 1 லட்ச ரூபாய் காணிக்க கொடுத்தாலும் அவங்களை சந்தோஷப்படுத்தவே முடியாது. நான் சொல்கிறது உண்மையாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்கள சொல்கிறேன். நீங்கள் 1 லட்ச ரூபாய் அவங்க கையில் காணிக்க கொடுத்தாலும் அவங்கள சந்தோஷப்படவே மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் காசு முக்கியம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஆத்மாவை மட்டும் சபைக்கு கூட்டின்னு வந்துடுங்களேன், புது ஆத்மா. நீங்கள் 1 லட்ச ரூபாய் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அதை விட 2 மடங்கு சந்தோஷப்படுவோம் அந்த ஒரு ஆத்மாவுக்காக. ஆமென். பரலோகத்திலே பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும் அந்த ஒரு ஆத்மாவால். நீ 1 லட்ச ரூபாய் காணிக்க கொடுத்தா பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்குமே போடப்படலை. ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதுன்னா அடிக்கடி சொல்லுவேன், என்னால் உங்களுக்கு அடிக்கடி சந்தோஷம் உண்டாயிட்டே இருக்கணும். ஆரோன் பாலாவில் ஏசப்பா சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்கணும். இவனை நான் ஊழியத்துக்கு கூப்பிட்டேன், இவனால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை.